ஒரு சின்ன கிராம்பு உங்கள் சமையலறையில் அமைதியா தான் இருக்கும். ஆனா அதற்காக ஒரு காலகட்டத்துல உலக நாடுகளே போர் செய்தன அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? 1 கிலோ கிராம்பு மதிப்பு தங்கத்துக்கு சமமா இருந்த காலமும் இருக்கு. ஒரு சின்ன மசாலா டப்பாக்குள்ள இருக்கிற இந்த கிராம்பு பல்வலியை குறைச்சிருக்கு, தொண்டை வலியும் சரி செஞ்சிருக்கு, செரிமானத்தையும் மேம்படுத்த உதவி செஞ்சது. ஆனா அதே கிராம்பு அதிகமா பயன்படுத்தினா கல்லீரலுக்கு பாதிப்பு வரலாம். அப்படிப்பட்ட கிராம்பு உண்மையிலே என்ன சொல்லுது? அதனுடைய வரலாறு என்ன? மருத்துவ நன்மைகள் என்ன? யார் யார் இதை சாப்பிடக்கூடாது? வாங்க இன்னைக்கு நம்ம அறிவியல் பார்வையில தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப கிராம்பின் வரலாறு பார்த்தோன்னா, கிராம்பு என்பது ஜைசியம் அரோமேட்டிக்கம் என்ற ஒரு மரத்துல உலர்த்தப்பட்ட பூ மொட்டு தான் இந்த கிராம்பு. இதன் பிறப்பிடம் தற்போது உள்ள இந்தோனேஷியாவின் ஒரு பகுதி. ஸ்பைஸ் ஐஸ்லாந்து என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி தான். இது ஒரு வகையான தீவு. இன்று நம்ம ஒரு பாக்கெட் கிராம்ப சில ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனா 500-600 ஆண்டுகளுக்கு முன்பே கிராம்ப கட்டுப்படுத்துவதற்காக போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் கடுமையான போட்டியில் ஈடுபட்டனர். பழங்கால சீன அரசவையில் கூட மன்னரை நீங்க சந்திக்க வரணும்னா வாயில ஒரு கிராம்ப மென்னுகிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்குது. காரணம் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்க. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் என பல பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் இந்த கிராம்பு முக்கிய இடம் பெற்றுள்ளது. சரி, கிராம்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிராம்பின் சக்திக்கு முக்கிய காரணமே யூகினால் என்ற ஒரு இயற்கை வேதியியல் பொருள் தான். இதனாலதான் கிராம்புக்கு ஒரு தனித்துவமான வாசனையும் பல மருத்துவ பண்புகளையும் வழங்குது. இதுல மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம், விட்டமின் கே, நார்சத்து, பல தாவர வேதியியல் பொருட்களும் இருக்கு. பல்வலி மற்றும் வாய் நலத்திற்கு உதவி செய்யும். பல்வலி ஏற்பட்டா பெரியவங்க கிராம்ப கடிச்சு வையின்னு சொல்லுவாங்க. அதற்கு அறிவியல் காரணமும் இருக்கு. கிராம்புல இருக்க யுகினால் என்ற இயற்கை வலி நிவாரணி மற்றும் கிருமி எதிர்ப்பு பொருள் தான் காரணம். அதனாலதான் பல்வலி தற்காலிகமா குறையலாம், ஈர் அழிச்சியும் குறைக்கலாம், வாயில இருக்க சில பாக்டீரியாவின் வளர்ச்சியும் தடுக்கப்படலாம். அதனாலதான் பல பற்சைகள் மற்றும் மவுத் வாஷ் செய்யும் போது கிராம்பு சார்ந்த பொருளை சேர்க்கிறாங்க. இரண்டாவது, இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். நமது உடல்ல தினமும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகள் உருவாகுது. அவை அதிகரிச்சுன்னா முதுமை விரைவாக வரலாம், இதய நோய் அபாயமும் அதிகரிக்கலாம், செல்களும் சேதமடையலாம். கிராம்புல இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு பல மசாலா பொருட்களை விட அதிகமா இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் உடலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்க இந்த கிராம்பு உதவி செய்யுது. மூணாவது, செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யுது. சிலருக்கு உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பீசம், வயிறு பிரச்சனை, அஜீர்ணம் ஏற்படலாம். கிராம்பு செரிமான சுரப்பையை தூண்டுவதன் மூலமாக உணவு செரிமானத்திற்கு உதவக்கூடும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்றாங்க. அதனாலதான் பல பாரம்பரிய உணவுகளை கிராம்பு சேர்க்கிறாங்க. நாலாவது, தொண்டை மற்றும் சளி பிரச்சனைக்கு நல்லாவே உதவி செய்யுது. சூடான தண்ணியில கிராம்ப சேர்த்து குடிக்கிறது, இல்ல கிராம்பு கலந்த கஷாயம் குடிப்பது பல குடும்பங்களின் வழக்கமா இருக்கு. இதனால கிருமி எதிர்க்கவும் தொண்டை எரிச்சலை குறைக்கவும் உதவி பண்ணும். ஆனா சில மருந்துக்கு மாறாக இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அஞ்சாவது, சர்க்கரை நோய்க்கு இது கட்டுப்படுத்த உதவுமா அப்படின்னு கேட்டா, சில ஆரம்பகட்ட ஆய்வுல கிராம்பில் உள்ள சில பொருட்கள் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. எனவே கிராம்பு சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணமாகும் என்பது ஒரு தவறான நம்பிக்கை. மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாம நீங்க சாப்பிடுற அந்த சுகர் மாத்திரைய நிறுத்தாதீங்க. இது கல்லீரலை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்கு கிட்ட நடத்த ஆய்வுல யுகினால் என்ற சில சூழல்ல கல்லீரலை பாதுகாக்கும் தன்மை காட்டியுள்ளது. ஆனா மனிதர்கள் கிட்ட எந்த ஆதாரமும் இதுக்கு இல்ல. சரி, அதிகமா கிராம்பு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? எந்த நல்ல பொருள் இருந்தாலும் அளவுக்கு மீறினா பிரச்சனை தான் ஏற்படும். கிராம்பு மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதிக அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வயிற்று எரிச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வாய் மற்றும் தொண்டை எரிச்சலும் ஏற்படுத்தலாம். இப்ப கிராம்பு எண்ணெய் ஆபத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேர் கிராம்பு எண்ணெயை நேரடியாக பயன்படுத்துறாங்க. அதனால கவனமா தான் இருக்கணும். ஏன்னா கிராம்பு எண்ணெய் மிகவும் செறிவூட்டப்பட்ட ஒன்று. அதிக அளவுல நம்ம பயன்படுத்தும் போது வாய்ப்புண், தோல் எரிச்சல், கல்லீரல் பாதிப்பு, சில நேரங்கள்ல நரம்பு பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் தவறுதலாக கிராம்பு எண்ணெயை குடிச்சா சில ஆபத்தான நிலையும் உருவாகலாம். இப்ப யார் இந்த கிராம்பை தவிர்க்க வேண்டும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த உறைதலை தடுக்கும் மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உதாரணமா வார்ஃபாரின், அபிசாபன் போன்ற மருந்துகளை எடுத்துக்கோங்க. அதிக அளவு கிராம்பு அல்லது கிராம்பு எண்ணெயை பயன்படுத்துவதற்கு முன்னாடி மருத்துவருடைய ஆலோசனை வேண்டும். ஏன்னா யுகினால் அது ரத்தத்தை உறைதலை பாதிக்கக்கூடும். ரெண்டாவது, சர்ஜரிக்கு போறவங்க. சில மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்பே அதிக கிராம்பு சார்ந்த சப்ளிமெண்ட்டை நிறுத்த சொல்வாங்க. மூணாவது, கிராம்பு எண்ணெயை குழந்தைகளுக்கு நேரடியாக பயன்படுத்துவது இல்லைன்னா அதை குடிக்க வைப்பது ஆபத்தான விஷயம். நாலாவது, கல்லீரலில் உள்ள நோயாளிகள். அதிக அளவுல கிராம்பு எண்ணெய் நம்ம பயன்படுத்துவதனால கல்லீரலுக்கு கூடுதல் சுமை ஏற்படுத்தவும் செய்யும். ஒரு காலத்துல உலக நாடே போராட வச்சிருக்கு இந்த கிராம்பு. இன்னைக்கு நம்ம அதை பிரியாணி, தேநீர், மருத்துவ பாரம்பரியத்திலும் இடம்பெற்றிருக்கு. பல்வெளி, செரிமானம், ஆன்டி ஆக்சிடென்ட், பாதுகாப்பு போன்ற பல நன்மைகள் இருந்தாலும் அதை ஒரு அதிசய மருந்தா நம்ம நினைக்க கூடாது. காரணம், அளவோடு பயன்படுத்தினால்தான் கிராம்பு ஒரு சிறந்த இயற்கை மசாலா. அதிகமா நம்ம யூஸ் பண்ணாலும் உடலுக்கு பாதிக்க ஏற்படுத்தும். சிறியது என்றால் சாதாரணமோ அல்ல, அதுக்கு கிராம்பு அதற்கு சிறந்த உதாரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட். நன்றி.